ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரோட் ஹோம் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பவும் பெல்ஜியம்கே போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினி மட்டும் அங்கேயே இருக்காங்க. ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டும் அவனோட பையனும் இவங்க கூட பெல்ஜியம் வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ஈவினிங் அவங்க கூட சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேயே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த பையனோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வேலை வந்தனால அந்த பையனை அங்கேயே விட்டு கிளம்பிடுறாரு. அந்த பையன் ஹீரோயினி கிட்ட, நான் இன்னும் என்னோட லக்கேஜை ரெடி பண்ணவே இல்லை, நீங்கள் வேணா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, டே உன்னோட லக்கேஜை உனக்கு ரெடி பண்ண தெரியாதா, இவ்வளோ பெரிய பையனா ஆகிட்ட இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன், நான் இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போனதே இல்லை அங்கிள், அதான் என்னோட லக்கேஜை கூட எனக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது ஹீரோயினி, சரி பரவாயில்ல வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அந்த குட்டி பையனோட ரூமை பார்த்துட்டு, அந்த குட்டி பையன் இங்கே தனியாக தான் இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோ, ஆக்சுவலாக எங்களுக்கு வேலைன்னு வந்துட்டா அது இப்போ முடியும்னு சொல்லவே முடியாது, டே ஆர் நைட் 5 நாளானாலும் நாங்கள் அங்கேயே தான் இருப்போம், அதனால் அவன் அப்படியே தனியாகவே இருந்து பழகிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவன் அவங்க அப்பாவோட வேலையை பற்றியும் அவரோட சிச்சுவேஷனை பற்றியும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். நான் கேள்விப்பட்டேன் உங்கள் வேலை ரொம்ப டேஞ்சராமே, அது உண்மைதானா அப்படின்னு ஹீரோயினி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, பொதுவாக எல்லா வேலையிலையும் ஆபத்து இருக்கதா செய்யும், ஆனால் என்ன எங்கள் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அந்த ரூம் கதவை மெதுவாக சாத்திட்டு ஹீரோயினி கிட்ட வந்து, அவன் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா அந்த பையனை கட்டாயப்படுத்தி அவங்க கூடயே கூட்டிகிட்டு போக பார்த்தாங்க. ஆனால் அவங்க அப்பா அவன் கிட்ட இருக்க எல்லா காசையும் மொத்தமாக அவங்க கிட்ட கொடுத்துட்டு தன்னோட பையனை தாங்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டான். அதனால் அப்பையிலேருந்தே அவன் அவங்க அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சு தனக்குன்னு எதையுமே அதிகமாக செலவு பண்ணிக்க மாட்டான். ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. தென் அந்த பையனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனால் அது ஒரு ஒன் வே, அதனால் ஹீரோக்கு பக்கத்தில் க்ளோஸாக போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த பையன் கதவை திறந்துடுறான். இதனால் ஹீரோயின் பயந்து போய் பின்னாடி போகிறேன்னு சொல்லி அவங்க தலையில் இடிச்சுக்கிறாங்க. அந்த பையன், எங்கள் அப்பா ஒன்று சொல்ல சொன்னார், இன்னைக்கு அவருக்கு வேலை அதிகமாக இருக்கனால நம்மளோட வர முடியாதான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, சொல்லிட்டு இல்லை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹீரோயினி கிட்ட, உனக்கு தலையில் ஏதோ அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. காரில் இருக்கும் போது ஹீரோயினி ஹீரோ கிட்ட, இந்த பையனோட இருப்பிட சான்றிதழ் இவங்க கிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவங்கள மட்டும் வெளியே கூட்டிகிட்டு வந்து, ஆக்சுவலாக இந்த பையனோட அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு போகும்போதே இருப்பிட சான்றிதழையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க கிட்ட இப்போ அது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹீரோயினி, பாஸ்போர்ட்டை வச்சு இவனை நான் பெல்ஜியம் கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆனால் அங்கே போய் இவனை ஸ்கூலில் சேர்க்கணும்னா கண்டிப்பாக இருப்பிட சான்றிதழ் கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணுறது, இந்த நாட்டோட இருப்பிட சான்றிதழ் இல்லாமல் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க, ஒரிஜினல் இல்லைனாலும் ஜெராக்ஸ் நாச்சு நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஹீரோயினியும் அந்த பையனும் மட்டும் பெல்ஜியம் கிளம்பி போயிடுறாங்க. பெல்ஜியம்க்கு வந்ததுக்கு அப்புறம் காரில் அந்த பையன் சோகமாகவே இருக்கான். அது ஹீரோயினி, என்னாச்சு ஏன் சோகமாகவே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை விட்டு இவ்வளோ தூரமாக வந்ததே இல்லை, அதனால் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா வேலைக்காக நிறைய நாள் வெளியே இருப்பார், அப்போல்லாம் நைட்டெல்லாம் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஹீரோயினி, நானும் அழுதுருக்கேன் என்னோட சின்ன வயசில், எங்கள் அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, வேணா ஒன்று பண்ணலாம், உன்னோட மூடை சரி பண்ணுறதுக்காக இங்கே இருக்க எல்லா பிளேஸும் நம்ம சுற்றி பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பையன் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலை பார்த்து, இந்த ஹாஸ்பிட்டல் ஜியான் ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஆமாம் உனக்கு தெரியுமா, நான் என்னோட சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் தான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்கிட்ட அங்கிளும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட இங்கே தான் வருவாங்களாம், அப்போ அந்த ஃப்ரெண்டு நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறான். தெரில நான் மறந்துருக்கலாம் அப்படின்னு ஹீரோயினி சமாளிக்கிறாங்க. தென் ஹீரோயினியும் அந்த பையனும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினி வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ஹீரோயினிக்கிட்ட தயங்கிட்டு, நான் தூங்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் தான் தூங்குவேன், இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயினி, அதெல்லாம் முடியாது, இந்த வீட்டில் நான் ஒரு பொண்ணு இருக்கேன், அந்த மாதிரிலாம் நீ தூங்கக்கூடாது அப்படின்றாங்க. உடனே அந்த பையன் தன்னோட பர்ஸில் இருந்து காசை எடுத்து, இது எனக்கு புது இடம், நான் கொஞ்சம் பழகுறது கஷ்டம், அதனால் இந்த காசை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினியும் சிரிச்சுக்கிட்டே அந்த காசை வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினி அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அந்த குட்டி பையன் இப்போ என்னோட வீட்டில் தான் இருக்கான், அதனால் நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, அதையாம்மா என்கிட்ட சொல்கிறேன், நீ பாஸ் கிட்ட சொல்லு, நான் பாஸே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாஸ் வந்துட்டு ஹீரோயினி, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பாஸ், நீ சீக்கிரமாக போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி என் கூட நீ டின்னர் வரணுமே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயினியை பிடிச்சிருக்கும் போல். ஆனால் அதுக்கு ஹீரோயினி, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினி ஈவினிங் அவங்க சொன்ன மாதிரியே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கையிலையும் நிறைய பையன் தூக்கிட்டு வராங்க. அந்த பையன் கிட்ட, வா இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன், அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ காசு எனக்கு செலவு பண்ணுறீங்க, என்கிட்ட ஏற்கனவே நிறைய துணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி, நான் ஒன்றும் அவ்வளோலாம் செலவு பண்ணப்பா, இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸை 90% ஆஃபரில் போடுறாங்க,
இதை வாங்கினேன்னா இது கூட இதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், எந்த கேன பையனாச்சும் இப்படி விலை வச்சு விற்பானா, நீங்கள் நல்லா ரீல் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறான். இருங்க நான் உங்களுக்கு இதுக்கான காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பர்ஸை எடுக்கிறான். அது ஹீரோயினி உடனே, எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் உடனே பர்ஸை தூக்குறா, இதெல்லாம் ஆண்டி உனக்கு கிஃப்டாக கொடுத்தேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அவன் வேலை பார்க்க போகிற இடத்துக்கு கிளம்பி வந்தான். அது பெல்ஜியம்க்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். அவன் ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். மச்சான் அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நைட்டு உனக்கு நான் தாண்டா ட்ரீட் தரேன், வா உனக்கு பெரிய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ, இல்லைடா என்னால் இன்னைக்கு வர முடியாது, என்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஓ அப்படியா, அப்போ அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்லிடுறான். ஆனால் அதே சமயம் ஹீரோவுக்கு அவனோட கசின்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த பையனை ஹீரோயினி இங்கே நல்லா தான் பார்த்துக்கிறான், ஆனால் அவனை ஸ்கூலில் சேர்க்கணும், அவனுக்கு இருப்பிட சான்றிதழ் வேணும், நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா. ஆனால் ஹீரோ அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. ஹீரோயினி அந்த பையனை கூட்டிகிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் பே பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இங்கே எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, மெசேஜை பார்த்த உடனே சிரிக்கிறா, அப்போ ஏதோ இருக்கு போல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீ போய் அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையன் ஹீரோயினி கிட்ட, காருக்குள்ள உங்களுக்கு தெரியுமா அங்குள் எவ்வளோ பெரிய விஷயத்தையுமே ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஒரு தடவை 2 டூரிஸ்ட் ஊருக்கு வந்த இடத்துல காணாமல் போயிட்டாங்க. அவங்கள தேடி எல்லாருமே 2 நாள் 2 பகல் ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அங்குள்ளும் மட்டும் விடாமல் அவங்கள தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயினி, கடைசியில் அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பையன், அங்குள்ளும் ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிக்காமல் இருப்பாரா, எல்லாம் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். தென் அந்த குட்டி பையன் ஹீரோயினியை பார்த்து கேட்குறான், நீங்களும் அங்குள்ளும் உன் கிளாஸ்மேட்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆமாம், நாங்கள் 2 பேருமே கிளாஸ்மேட்டு தான், உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அங்கிள் எப்பயுமே 12th கிரேடு தான் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் 2008 தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினி கிரவுண்டில் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினியோட ஃப்ரெண்டு அங்கே வந்து, இவன் தான் என்னோட கசின் ப்ளூ அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸும் வருது. அப்போ அங்கே இருக்க பசங்க எல்லாம் ஒரு கேமிங் சென்டரில் போய் கேம் விளையாடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்க மட்டும் தனியாக ஒரு மூலையில் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி ஹீரோவை பார்த்து, என்ன இந்த கொளுத்துற வெயில்ல இவன் மட்டும் லூசு மாதிரி லெதர் ஜாக்கெட்டை போட்டு நிற்கிறான், இவன் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினியோட அக்கா அவங்க கிட்ட வந்து, இப்போ உன்னோட சான்ஸ், நீ விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ உள்ளே வந்து, அப்போ உன்னோட ஆப்பனண்ட்டாக நான் இருக்கேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இங்கே யார் எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க அவங்க கேட்குறத வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹீரோயினி ஒரு பாலை போட்டுறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட ஸ்டிக்கு போகுது. ஹீரோ ஒரு பாலை மட்டும்தான் விட்டு வச்சிருக்காரு, மற்ற எல்லாத்தையும் போட்டுறாரு. அப்போ ஹீரோயினியோட அக்கா, பாவம்ப்பா சின்ன பிள்ளை, அவகிட்ட போய் இப்படி விளையாடுறே, கொஞ்ச நாச்சும் மனசாட்சியோட பண்ணு, பெசாட்டு நீ அந்த பாலை எடுத்து உன் பாக்கெட்லேயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ, நீ என்ன சொல்கிற, இந்த பாலை நான் உனக்கு விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஹீரோயினியை பார்த்து கேட்குறாங்க. அது ஹீரோயினி, ஒன்றாவே இல்லை, நீ அதையும் போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ எந்த ஒரு இது இல்லாமல் அந்த பாலையும் உள்ளே போட்டு விட்டுறாரு. ஹீரோயினி உடனே, நான் போய் அவனுக்கு ஏதாச்சும் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க.